அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு அதிகமான பேரண்ட்ஸ் தங்களுடைய இந்த பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத முறையீடு செய்கிறாங்க. இது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லா மாணவர்களுடைய ஒரு நிலைப்பாடுமாக இந்த நிலைப்பாடு இருக்குது. அதாவது விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது, புக் எடுத்து வாசிச்சா தூக்கம் பெறுது, படிப்பில் கவனக்குறைவாக இருக்குது, பாடத்தில் கவனம் செலுத்துகிறாங்க இல்லை, இப்படியான முறைப்பாடுகள். சில பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பிள்ளை இன்டெலிஜென்டான பிள்ளைங்கிறது எங்களுக்கு நல்லா விளங்குது, எந்த கேள்வியை கேட்டாலும் நல்லா பதில் சொல்கிறார், பட் எக்ஸாமில் ஒழுங்காக படித்து வாசித்து ஆன்சர் பண்ணுறாருல, பேப்பர் அப்படியே வரும்னு வைக்கிறாரு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரு எழுதுறதுல, அதே மாதிரி ஹோம்ஒர்க் செய்யறதுல ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாரு, படிப்புல கவனம் இல்லாம இருக்கிறாரு, ஐக்கன்ட்ரக் இல்ல, நாங்க லெக்சரிங் பண்ணும்போது நாங்க படிச்சு கொடுக்கும் போது எங்களை பாக்குறாரு இல்ல, கவனம் வேற எங்கேயோ இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, உங்க பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படி என்று சொல்லக்கூடியதாக சில டீச்சர்ஸ்மாருடைய புகார்கள் இருக்குது. அப்ப இந்த பெற்றோர்கள் திண்டாடி போறாங்க, இந்த பிள்ளை என்ன பண்றது, என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்ல. வீட்டுல கூட சில பிள்ளைகள் ரொம்ப துடினமா இருப்பாங்க, ஆனால் படிப்பில் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப விளையாடுவாங்க, ஆனால் படிக்க சொன்னால் விருப்பம் இல்லை, புக் எடுத்து வாசிக்க விருப்பம் இல்லை, ஸ்கூல் போக விருப்பம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிறேன்னு ரெடி ஆகுவாங்க, ஆனால் ஸ்கூல் டைமில் ஏழாண்டுருவாங்க. இப்படியான இந்த பிள்ளைகளை என்ன செய்யறது, இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இந்த பிள்ளைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி பராமரிக்கிறது அப்படி யூடியூப் சேனலினூடாக உங்களுக்கு நாங்கள் தேவையான சில விடயங்களை நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை கீழே கொமெண்ட்ல எழுதுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுடைய கேள்விகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் பதில் தந்துட்டு இருப்போம். நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா என்னுடைய கீழே உள்ள இந்த இலக்கத்தினூடாக சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் கேள்விகளை கேட்கறாங்க. அந்த கேள்விகளை எல்லாம் கருத்துல கொண்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு இதுல பதில்களை தந்துகிட்டு இருப்போம். சரி, இன்றைய கேள்வி, இன்றைக்கு நாங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு, படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருக்கிற பிள்ளைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலும் எப்படி நாங்க கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறத நாங்க பார்க்க போறோம். முதல்ல இந்த குழந்தைகளுடைய இந்த ஸ்லோ, அவங்க சும்மா சோர்வா இருக்கிறது, அவங்களுக்கு புக் ரீடிங் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. உடம்புல இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கிறது, அயன் குறைவா இருக்கிறது. அயன் குறைவாக இருந்தோன்னே HbN சொல்லுவாங்க இல்லையா, ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கும். அந்த ஹீமோகுளோபினை நீங்க செக் பண்ணுங்க. சாதாரணமா அவங்க ரிப்போர்ட்டின் படி 12.5, 12, அதே மாதிரி 11.75 இப்படி எல்லாம் இருந்தா அது நார்மல் ஆனது. சாதாரணமா 12.5 நார்மல் ஆனது. அதுல இருந்து ரொம்ப ஸ்லோவா 9, 7 அப்படி என்று கீழே வரும்போது அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா சோர்வு தன்மை அதிகமா இருக்கும், அவங்க ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, எழுதுறதுக்கு முடியாம இருக்கும், படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, விளையாட்டெல்லாம் நல்லா இருக்கும், படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. அப்படியானவங்களுக்கு நாங்க டாக்டரை அணுகி அயன் டேப்லெட்டை கொடுக்கலாம், அல்லது அயன் சாப்பாடுகளை நாங்க அதிகமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அயன் சாப்பாட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு மருந்து என்னன்னு சொன்னா, நம்ம முருங்கை இலை இருக்குது இல்லையா, அந்த முருங்கை இலையில நல்ல இரும்பு சத்து இருக்குது. இந்த முருங்கை இலையை நீங்க பறிச்சு எடுத்து அதை அழகா கழுவி ஒரு துணியில வச்சு ரொம்ப வெயில் இல்லாம அதை உலர விடணும். ரொம்ப சூடான இடத்துல அதை வச்சு உலர விடுங்க. அதாவது அந்த பச்சையம் காய்ந்து போகாம அதை உலர வைக்கணும். அப்படி உலர வச்சு நீங்க அந்த 4 நாள் 5 நாள் நீங்க என்ன செய்யலாம், வெயில வச்சு அந்த முருங்கை இலையை எடுத்து அதை பொடி செய்யலாம். பொடி செஞ்சு அதை துணியில சலித்து எடுக்கிறது. அதை சலித்து எடுத்து ஒரு அரை ஸ்பூன், ஒரு அரை தேக்கரண்டி முருங்கை இலையை சுடுதண்ணியில கலந்து என்ன செய்யலாம், நீங்க குடிக்கலாம். அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அயன் அதிகமாக, ஹீமோகுளோபின் அதிகமாகும். இதனால படிப்புல கவனம், ஆர்வம் கூடுதலாக கிடைக்கும். இதை பெரியவங்க 1 ஸ்பூன் போட்டோம்னா ஆண்மை அதிகமாகும்.
பெரியவங்களுக்கு வந்து ஆண்மை சக்தி அதிகமாக இருக்கும். இதை நீங்க என்ன செய்யலாம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரையும் இதே மாதிரி நீங்க நிழல்ல உலர்த்தி அதை பொடி செஞ்சு அதை டீயில கலந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதுல ஞாபக சக்தி அதிகமாகும். அதுபோக ஈச்சம்பழம், பிளம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு 3 ஈச்சம்பழம், ஒரு 5 பிளம்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி உங்க பிள்ளைகளை கைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அயன் கூடும், ஹீமோகுளோபின் அதிகமாயிட்டு இருக்கும். அவங்க வந்து படிப்புல கவனம் கூட செலுத்த தொடங்குவாங்க. இது வந்து உடல் ரீதியான பிசிக்கலி நீங்க செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு முறை. அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய குழந்தைகளை நீங்க மோட்டிவேட் பண்ணணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும். பிள்ளைகள் ஊக்குவித்தல் என்ன செய்யணும், இருக்கணும். பொதுவாக குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஆள் மனசுல தெளிவா பதிஞ்சிடும். எடுக்காதே அப்படின்னு சொன்னா அதை எடுத்துட்டு போய்த்துருவான். நீங்க வீட்டுல ஸ்வீட்டுகளை செய்றீங்க, அவனுக்கு ரொம்ப பெரிய கோப்பையில நிறைய வச்சு தின்னுடா அப்படின்னா 2 தான் தின்றுவான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு கோப்பையில வச்சு இதை தொற்றக்கூடாது, வாப்பாக்கு வச்சிருக்குது, நானாக்கு வச்சிருக்குது, ராத்தாக்கு வச்சிருக்கு, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க, அவளும் அடிச்சிருவான். அதாவது அவனுக்கு எதை கூடாது என்று சொல்றீங்களோ அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடத்துல நெகட்டிவா பேச மாட்டான். பொதுவா நெகட்டிவா பேசுறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் செய்தாய், ஏன் செய்யல, இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம அதிகப்படுத்தணும். இப்ப நம்ம இந்த பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள வச்சுக்கிட்டே வந்து கவுன்சிலர்கிட்ட வந்து படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், சொல்லு கேட்கறான்ல, ரொம்ப துடினமா இருக்கிறான், ஒரு பேச்சு கேட்கறான்ல, பாப்பாவுக்கே கையை நட்டுறான், உமாவுக்கு திட்டுறான், ஊத்த வார்த்தை பேசுறான், இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான், என்ன பண்றேன்னே தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு, அவனை வச்சுக்கிட்டு சொன்னா அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். இது அவனை பற்றிய நெகட்டிவான விஷயங்களை சொல்ல அவன் அதுல இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறான். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குது. அப்ப வீட்டுலயும் நீங்க அவனை வச்சுக்கிட்டு வீட்டுல வரக்கூடியவங்கள்ட்ட அவன் படிக்காம உங்க பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ்ன்னு கேட்க, அவங்க 70, 80, 90 கம்பிடாம இவனும் அவனோட தானே படிக்கிறான், இவன் இருக்கிறான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறது. இது பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் தான். இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஒத்து வச்சு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பேசக்கூடாது. அது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைகிட்ட ஏதாவது 4 நல்ல விஷயங்களை அதை மட்டும் நீங்க பேசுங்க. பிள்ளைகளை வச்சு அதை மட்டும் பேசுங்க. இவன் நல்லா குர்ஆன் ஓதுவான், இவன் நல்ல கிராத்து, இவன் 5 நேரம் பள்ளிக்கு பாங் சொன்னா என் பிள்ளை பள்ளிக்கு போய் தருவான், இவன் வந்து நல்லா வாசிக்கிறான், மெட்ஸ் நல்லா ஓடுது, இவன் ஆர்ட் பண்ணுவான், நல்லா சித்திரம் வரைவான் அப்படின்னு அவன்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை அவனை வச்சு 4 பேர்கிட்ட பேசுங்க. 2வது, அவர்கிட்ட என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை வந்து நீங்க என்ன செய்யணும், அதுல ஒரு சின்ன சேஞ்ச் வந்த மாதிரி அவன்கிட்ட பேச தொடங்கணும். அவனுக்கிட்ட நேரடியா பேசுறது இல்லை, அவனை வச்சுக்கிட்டு அவன் காதுல வாங்கிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்திட்ட பேசுறது, முதல்ல விட இப்ப ரொம்ப நல்லா படிக்கிறான், முதல்ல விட இப்ப நல்லா எழுதுவான், இப்ப கொஞ்சம் நல்லா வாசிக்கிறான், நல்ல மாற்றம் தெரியுது, என் பிள்ளை நல்லா செய்யறான் அப்படின்னு ஏதாவது அவரை பத்தி பாசிட்டிவாக 4 பேர்கிட்ட பேச தொடங்குங்க. பிள்ளைகளுக்கு இப்படி பாசிட்டிவாக பேசுறதுதான் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், இந்த பாசிட்டிவாக பேசுறது வந்து பிடிக்கும். நம்ம பாசையில சொல்லண்டா உச்சாப்புன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அதிரினல் சுரப்பியை சுரக்க வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுதல், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. அப்படி வந்து கிஃப்ட் கொடுத்து பாராட்டி ஸ்டார் போட்டு பாஸ் போட்டு இப்படி மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக நீங்க இருந்தா, நீங்க சேலஞ்ச் பண்றேன்னா, நீங்க ஆசிரியர்களாக இருந்தா உங்க வகுப்புல ரொம்ப மக்குத்தனமான கெட்டித்தனம் இல்லாத ஒரு பிள்ளைய நீங்க சாம்பிளா எடுத்து நீங்க வேணும்னா அந்த உற்சாகம் மூட்டி பாருங்க. அவன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. அவனை திட்டுறதை விட்டுடுங்க. திட்டுறதை விட்டுட்டு முதுகுல தட்டி கொடுத்து, நாளைக்கு நீ தாண்டா வாசிக்கிற, நீ இப்ப நல்லா வாசிக்கிறடா அப்படின்னு சொல்லி அவனை வந்து வாசிக்க விடுங்க. அவன் ரொம்ப இடத்துல திக்குவான், முதல்ல விட பரவாயில்லடாத்த, வெரி குட், நல்ல மாற்றம் தெரியுதுடா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. அவனை புகழ்ந்துங்க, அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு கைதட்டல் வேண்டி கொடுத்து பாருங்க. அவன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். டாக்டர் கிளாக்கஹல் தான் வந்து என்ன செய்யறாரு, இந்த பாடத்திட்டத்துக்குள்ள மோட்டிவேஷன் படி ஸ்டார் போடுறது, பாஸ் போடுறது, குட் போடுறது, இதெல்லாம் வந்து என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு வந்து ஊக்குவிப்பு அப்படின்னு உருவாக்கி விட்டவர். அந்த மாதிரி ஸ்கின்னர், பவுலோ, இவங்கெல்லாம் உளவியல் ரீதியாக வந்து
கற்றல் சம்பந்தமான கருத்துக்கள் அந்த சமுதாயத்துக்கு தந்தவங்களாக சைக்காலஜிஸ்ட் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த தட்டி கொடுத்தல், பாராட்டுதல்ங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, அப்பவே அந்த குழந்தைகளிடத்துல பேசும்போது சொல்லி கொடுத்துட்டாங்க. அவருடைய ஹதீதுகளை எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்ப அவங்கள்ட்ட பேசும்போது நாசுக்காக பேச வேண்டும். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு தவறை சுட்டி காட்டும் போது அதுக்கு ஒப்போசிட்டான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அந்த தவறை அதுக்குள்ள மறைக்கணும். உதாரணமாக அபு ஹப்ஸ்ங்கிற ஒரு குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் கையை அங்க இங்க போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இங்க கையை போடாத அப்படின்னு சொல்லாம சுத்தி வளைக்கிறாங்க. யா குலாம் சம்மில்லாஹ் தஆலா, மக அந்த பிஸ்மி சொல்லுங்க, குல்பிய மீனிக்க உங்க வலது கையால சாப்பிடுங்க, குல்பிமா எலிக்க உங்க பக்கம் இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்கிறாங்க. அப்போ உங்க பக்கம் எடுத்து சாப்பிடுங்கும் போது அடுத்த பக்கம் சாப்பிடாதீங்கிறது அதுக்குள்ள இருக்குது. அதை கூட நேரடியா சொல்லல, டக்குன்னு மைண்ட்ல பட்டுறோம், ஆஹா இதுக்குத்தான் சொல்றாங்கன்னு. அது விளங்காத அளவுக்கு சுத்தி வளைச்சு பிஸ்மி சொல்லணும், வலக்கையால சாப்பிடணும், நம்ம பக்கம் இருக்கிறத சாப்பிடணும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்றாங்க. அப்ப பிள்ளைகள்கிட்ட இந்த பாசிட்டிவ என்ன செய்யணும், சொல்லணும். அப்ப இன்னைக்கு அவன் ரொம்ப டயர்ட் ஆக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் படி 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 படின்னு ரொம்ப டயர்ட் ஆக்க கூடாது. அவனுக்கு அந்த பாராட்டுதல், புள்ளி வழங்குதலை கொடுத்து இவனுடைய நிலைமைக்கு இன்னைக்கு இவ்வளவு வாய்ச்சிக்கலாம் பெரிய விஷயம்னு சந்தோஷப்பட்டுருங்க. அதோட சரி சரி போங்க போய் தூங்குங்க அப்படின்னு விட்டுருங்க. அடுத்தது இவங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். படிப்புல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வாசிப்பை ஸ்கூல் புக்கை வாசிக்கச்சுன்னா வாசிக்க மாட்டான். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நீங்க ஸ்கூல் புக்கை வாசிக்கான இல்லைன்னு யோசிக்கிறீங்க, எதையாவது வாசிக்கணும்னு நினைங்க. அப்ப வாசிப்புக்கு என்ன செய்யணும், அவருக்கு கிஃப்ட் கொடுங்க. நீங்க என்ன டாக்டர்கிட்ட எல்லாம் போய் செலவு செய்றீங்களே, அதை விட்டுட்டு அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு அதை வேண்டி அதை அழகா பேக் பண்ணி ஒரு புக்ஸ்ல வச்சு ஒரு பேக்ல வச்சு அவன்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்க காணும் போது அதை ஷார்ட்டா சொல்லி அதுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. நேற்று நீ நேரத்தோட எலும்பினல்ல, பள்ளிக்கு டைமுக்கு போனல, பாப்பா உனக்கு கிஃப்ட் தருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க. கிஃப்ட் பாப்பா கிஃப்ட் அப்படின்னு கொடுங்க. கிஃப்டா கிடைச்சத எடுத்து யாருக்குமே கொடுக்க மாட்டான், அவனே வாசிக்கணும் அப்படின்னு நினைப்பான். உங்க வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கேன்னு சொன்னா 2க்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது 2 புத்தகத்தை கொடுக்கும்போது சொல்லுங்க, அவங்க 2க்கும் ஆளுக்கு ஒரு புக் தந்திக்கிறேன், 2மே நல்ல புக்கு, நீங்க ஒரு வேலை செய்யலாம். நீ உன் புத்தகத்தை வாசிச்சு முடிச்சுட்டு தம்பி புத்தகத்தை வாசிக்கிறோம்னா அதை அவனுக்கு வாசிக்க கொடுத்துட்டு இதை நீ வேண்டியது சரியா அப்படின்னு ஐடியாவை கொடுத்துட்டோம்னா சரி சரின்றுவாங்க. அப்ப வாசிக்கிறது தான் முக்கியம். ஸ்கூல் புக்கை தான் வாசிக்கணும், எப்படியோ வாசிக்க அவன் ஸ்டார்ட் ஆயிட்டா சரி. வாசிப்பு கற்றலில் ஒரு பெரிய ஒரு அடிப்படை ஆணிவேர் அதான். வாசிக்க விடுங்க, லைப்ரரிக்கு விடுங்க, வாசிக்க தூண்டுங்க. இது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனாக இருக்கும். தயவு செஞ்சு பிள்ளைகள் கையில போனை கொடுக்காதீங்க. போனும் டிவியும் என்ன செய்யறதுன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நடக்க விட்டுட்டு பார்த்துட்டு இவர்கிட்ட எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, பார்க்கறது மட்டும்தான். இது குழந்தைகளை சோர்வு நிலைக்கு கொண்டு பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலைமையை விட்டுட்டு இவங்களா வாசிக்கணும், இவங்களா ஹோம்ஒர்க் பண்ணணும், இவங்களா எழுதணும், இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க. அடுத்தது பேரண்ட்ஸ் விடக்கூடிய தவறு என்னன்னா, ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்கு தானே, ஸ்கூல் ஹோம்ஒர்க்குகளை நல்ல இந்த பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், பக்காவா செய்யணும் அப்படின்ட்டு நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க. நீங்களே எழுதி கொடுக்கறது, நீங்களே கலர் பண்ணி கொடுக்கறது, நீங்களே ஒரு ஒரு பொருளை செஞ்சுட்டு வச்சுன்னா ஒரு மீன் செஞ்சுட்டு வச்சு மீனை செஞ்சுட்டு நீங்களே கொடுக்குறீங்க. அவருக்கு டீச்சர்ஸ் என்ன செய்றாங்க, பாஸ் போடுறாங்க. டீச்சர் மாதிரி செய்யக்கூடிய தவறு. டீச்சர் மாதிரி தெரியும் இதை யாரு செஞ்சா, பாப்பா தானே செஞ்ச, கடையில வேண்டிட்டு வந்ததுக்கு பாஸ் போடுறோம் நம்ம, அதுக்கெல்லாம் மார்க்ஸ் குறைய போடுங்க. நீங்க டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யணும் சொன்னா, எவன் அவனே செஞ்சுட்டு வந்தானோ அதுக்கு 100 மார்க்ஸ் போடுங்க. அது ரொம்ப அசிங்கமா அலங்கோலமா இருக்கும். விஷயத்துக்கு என்ன மார்க்ஸ், கடையில வாங்கி எல்லாம் மார்க்ஸ் எடுக்கணுமா? நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவன் முயற்சி பண்ணிக்கிறாங்கிறதுக்கு தான் மார்க்ஸ். அவன் முயற்சி பண்ணிக்கிறான், தப்பு தப்பா செஞ்சாலும் அவன் கையால செஞ்சுக்கிறான், அதுக்கு மார்க்ஸ் கொடுங்க. டீச்சர்ஸ் மாதிரி. பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னா, கைடு பண்ணி நீங்களே இருந்துக்கிட்டே இதை செய்யன்னு சொல்லுங்க. இதை எடுத்து அவுட்டு, அதை விட்டு, இது மாதிரி இப்ப தப்பு வந்துட்டு இல்ல, நீ வெட்டினது கொஞ்சம் கூட்டிட்டு இல்ல, சரி இன்னொரு பேப்பர் எடு, இப்ப சரியா விட்டு அப்படின்னு அவன் கையால செய்ய விடுங்க. அப்ப அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அது அவனுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு சுகமா தெரியும். அதை வெரி குட் பண்ணுங்க. டீச்சர்ஸ் மாருக்கு நான் சொல்லிக்கிறேன், எப்பவுமே பிள்ளைகள் செய்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஒப்படைய ஒரு ஆர்ட் பண்ணிட்டு வராங்க, சித்திரம் கட்டிட்டு வராங்க, ஒரு மரம் செஞ்சுட்டு வராங்க, ஒரு வீடு கட்டிட்டு வராங்க. அப்படி என்ன வீடு வர, இது என்னமோ மாதிரி இருக்குது, ஜெயில் மாதிரி இருக்குது, மரமா இது எங்க இருக்கிற மரம், இது மரம்னு சொல்லுவாங்களா இது, அப்படி என்னெல்லாம் கிண்டல் பண்ணிடாதீங்க. ரொம்ப அசிங்கமா தான் எழுதிட்டு வந்திருப்பான், சம்பந்தம் இல்லாம எழுதிட்டு வந்திருப்பான்.
ஒரு ஆளுக்கு ஆள் சைஸை விட கை சைஸ் பெருசா இருக்கும். படம் பண்ணிட்டு இருந்தா உருவப்படம் எழுதக்கூடாது. நான் சொல்றேன், அப்படி வந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. வெரி குட், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பாஸ் மார்க்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு ஆசை வரும். இல்லாட்டி ஒரு தடவை உடைச்சு விட்டா திரும்ப அவனை கொண்டு வர இயலாமாகும். எனவே பிள்ளைகளுக்கு நீங்க பேரண்ட்ஸ் இருந்து செய்து காட்டி அவர் செய்ய வைக்கணுமே தவிர, நீங்களே ரைட் எல்லாம் செஞ்சுட்டு நீ தூங்கி எழும்பினோன்னு எல்லாம் எழுதி இருக்குது, அவருக்கு ஸ்கூலுக்கு போய் தருவாரு. இல்ல நீங்க எழுதல தானே, டீச்சர்ஸ்ட போய் சொல்லுங்க, எனக்கு எழுத முடியலன்னு சொல்லுங்க, போங்க நீங்க அப்படின்னு அவரை இயலாமையே அவரை ஒத்துக்க வைக்கணும். அவன் அப்ப அழுவான். டீச்சர்கிட்ட சொல்லணும், நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பணும். அடுத்தது ஸ்கூல்ல அவருக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்ல நீங்க உங்க புள்ள போகும்போது உங்க புள்ள கையால அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறது. ஒண்ணுமில்ல, ஒரு 20 பிள்ளைகள் இருந்தா ஒரு 40 ரூபா டொஃபியை வேண்டி கொடுத்துருங்க. ஒரு 2 ரூபா டொஃபி 20. நீங்க அன்றைக்கு உங்க கிளாஸ் பிள்ளை எல்லாருக்கும் டொஃபி கொடுங்க அப்படின்னுங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் அந்த அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது டீச்சர் அங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்துல்லா இன்றைக்கு எல்லாருக்கும் டொஃபி தந்தாங்களே, எல்லாரும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லணும். என்ன சொல்லணும், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்கும்போது அவன் ஜஸாக்கல்லாஹ் ஹைராம்பா, நன்றி மறக்க மாட்டான் அந்த பிள்ளைங்க. அவன் ரொம்ப நெருக்கமா வைப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாராட்டுவாங்க. அப்ப அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க, எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க, எல்லாரும் நம்மளுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க அப்படின்னு அவன் ஸ்கூலுக்கு போக தொடங்குவான். இப்படி தந்திரமாக கையாண்டு உங்க குழந்தைகளை அனுப்பி பாருங்க, உங்க குழந்தை நல்ல ஒரு லெவல்ல வரும். மோட்டிவேஷன் கொடுங்க. அவன் படிப்பு தகமை எவ்வளவு இருக்குதோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலருடைய உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ரொம்ப ஏற்றத்தாழ்வா இருக்கும். நீங்க அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. அவன் மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறானான்றத பாருங்க, அவனை மோட்டிவேட் பண்ணுங்க. ஒரு நாளும் நீங்க உங்க குழந்தைகளை நீதான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிடாதீங்க, நீயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லுங்க. அடுத்தவ மேல பொறாம வைக்க கூடாது. உங்க குழந்தைங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு லெவல்ல வரும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தி நம்ம பிள்ளைகள் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரதுக்கு உரிய ஒரு ஆற்றலின் தகுதியை நமக்கு தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.